ஷேய் பார்வதி அம்மா பேசுகிறேன்ப்பா. தாய் இந்தியா நாடு முழுவதும் கோர்ட்டில் நீதிபதி கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. ஆணு பெண்ணு நீதிபதி ஜட்ஜி இவரை 3 மதத்துக்காரனாக 7 ஜென்மத்துக்கு முன்னாடி அது ஒரு சத்திய வாக்கு. அது இப்போ விளவாரி கொடுக்க முடியாது. ஜட்ஜி பூரா புரிஞ்சிக்கோப்பா. நாங்கள் மதமாக இருப்போம், இந்த மதம் இந்த மதம் இந்த மதம்னு இருப்போம், இந்த ஜாதி இந்த ஜாதி இந்த ஜாதி. நீ பூமியில் இறங்கி கடவுள் தானே கணக்கு எடுத்து உன்னால் முடியுமா? அப்போ சத்திய வாக்கு அப்போ வாங்கியிருக்கான். அப்போ ஜாதி ஜாதியாக வச்சு பூமியை அழிச்சிட்டான். 1. 2வது கணக்கில் 3 மதத்துக்காரனும் இந்து மதத்தில் பூரா சிவன் ஆலயத்தை பூரா மந்திரத்தை சொல்லி அசிங்கமாக அதை தண்ணியை ஊற்றி என்னென்ன செய்யணுமோ ஐயமார் போய் தப்பு செஞ்சிட்டான். அசிங்கம் பண்ணணும் அந்த சத்திய வாக்கு. அவனுக்கு எல்லாம் தெரியும், ஐயமார் பயலுக்கு எல்லாம் தெரியும். 2வது கணக்கில் முக்காடு தொப்பி தாடி இந்த பேக போட்டிருக்கான்ல, முக்காடு போட்டு அழைதானா பொம்பளை, அவன் தொப்பி வச்சுட்டு அழைதானா இந்த கண்டார வலிமை. இவன் என்ன சத்திய வாக்கு? இருக்கிற நந்தி சிவனுக்கு முன்னாடி நந்திக்கு நான் மாடு நந்தி காளை மாடு பசு மாடு எதனாலும் அறுத்து விடுவோம். நந்திக்கு அறுத்து விட்ருக்கான், இவருக்கு லிங்கத்திலையும் அறுத்து விட்டு இப்போ மூடி சுற்றுதானா இந்த சத்திய வாக்கு. கடவுள் ஒன்று தான்ப்பா. நாங்கள் உலகத்தை ஆள்றதே சிவனும் பார்வதி தான். நல்லா புரிஞ்சுக்கோப்பா. நீதி அரசர் ஆண்ட கணக்கில் சத்தியவாக்கு வாங்கியிருக்கான். அப்போ கணக்கு இப்போ வெளியே விடுதார். அடுத்து ஜட்ஜியாக உட்காந்துருக்கான்ல, பூரா மணி அடிக்கிறது. அந்த மணியை தூக்கிட்டு போயிட்டான். இங்கே உள்ள கைலாசத்தில் ஆதியில் உள்ள மணியை தூக்கிட்டு போய் ஜட்ஜியாக கட்டி மணி அடிக்கான். இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக செய்தான். எதுக்கு காரணம்? இந்த பூமி அசிங்கம் பண்ணணும், 2ஆம் நம்பருக்கு தயாரிக்கணும், இப்போ பட்டும் படாமல் வேலை பார்க்காமல் போகணும். இந்த ஜென்மத்தில் இந்த கொடியை தூக்கினால இந்த ஜென்மம் அதான் 75 வருஷம் ஆண்டு காலம். இந்த ஜென்மத்தில் இப்படி ஆடிட்டான். இப்போ வெட்ட வெளிச்சத்தில் பூமியில் அவர் சத்திய வாக்கு எல்லாம் முடித்து அந்த கட்டு பொம்பளை பிள்ளை உடைக்கணும். அதெல்லாம் கட்டு கொடுத்த வாக்கு பொம்பளை பிள்ளை எல்லாம் கட்டு 23 வருஷம் ஆண்டு காலமாக அது கட்டு உடைச்சி தான் எல்லாம் சுத்தம் பண்ணி தூயமாக பண்ணி தான் பூமியில் வரணும். இளைய பையன் உன்னை தொட்டு அலங்காரம் பண்ணி உலக நாட்டுக்கு சிவனும் பார்வதி உன் குடும்பம் ஒரு ரத்தத்துக்கு சம்மந்தப்பட்ட பிள்ளைகள் 3 பிள்ளைகள் நாகராஜன் மகா இளைய பையன் ஒரு ரத்தத்துக்கு சம்மந்தப்பட்டது. நீ உலக நாடு நடத்த முடியுமா? உலக நாடு விட முடியுமா? அந்த நேரம் திரை லோகத்தில் இந்த மாதிரி தூக்கி பார்ப்பான்டா. அந்த நேரம் என் பிள்ளைய வாரிசை வச்சு நான் நடத்துவேன்டா அப்படின்னு சத்தியவாக்கு இவர் கொடுத்துட்டார். இப்போ 7 ஜென்மத்துக்கு அப்புறம் இப்போ கணக்கு எல்லாம் விட்டாச்சு, கணக்கு எடுத்துட்டார். அதான் சட்டத்தை ஒரு இரட்டரையாக வச்சுட்டான்ல, அது ஏற்கனவே சத்தியவாக்கு தான். சட்டமே நீதி நியாயம் தர்மம் 3 கணக்கு வண்ட இருக்குது. எல்லாமே அக்கா பிரித்து எரிஞ்சிருவோம், நாசம் பண்ணிடுவோம். நாசம் பண்ணிட்டான். இப்போ நீதிங்கிறது பிடிக்காரு. நீதி நியாயத்தை பிடிப்பார், அதுக்கப்புறம் நியாயத்தை பார்ப்பார். தர்ம அடியை கொடுக்கறது தர்மம் கொடுக்க மாட்டார், தர்ம அடி வாங்குவான் இந்த ஜென்மத்தில். புரியுதா? அதனால் கணக்கு போட்டாச்சுப்பா. இந்த கணக்கு பார்த்துக்கோ, புரிஞ்சுக்கோப்பா. நீதிபதி கோட்டார் எல்லாமே லாயர் 100%ல் 20% புரிஞ்சுக்கோப்பா. முக்கால் சத்தியம்.